Hello friends, welcome to my channel. TNPSC previous year questions general studies பார்க்க போறோம். First question, திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டார்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். Second question, பொறுத்துக. பெருமூளை புரணி உணர்வுகளை பெறுதல், ஹைப்போதாலமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், சிறுமூளை உடல் சமநிலை, பான்ஸ் உணர்வுகளை பெறுதல். டி த ஆன்சர். 3 பொறுத்துக. கேனிமீட் சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு, டைட்டன் சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு, நெப்டியூன் பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம், ட்ரைட்டன் அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். ஏ த ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? நகராட்சி ஆணையர். அடுத்த கொஸ்டின், வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது மார்ட்டின் லூதர் கிங். 6th கொஸ்டின், சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது. 7 அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? சசி தரூர். 8 மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக. சமணம், பசாதி, யுடாயிசம், சினகாக், புத்த மதம், விகாரா, ஜெராஸ்ட்ரியம், அகியாரி. டி த ஆன்சர். 9 கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று, இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. காரணம், இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். ஏ ஆர் ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். 10 கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? பி த ஆன்சர். 1, 2 கரெக்ட். சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. இது கரெக்ட். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றது. இதுவும் சரி. தேர்ட் ஒன் வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. அது தவறு. தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக அமைந்துள்ளது. ஓகேவா? 11 ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? குதிரை. 12 பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும். பேஷ்வா பிரதம அமைச்சர், சுர்நாவிஸ் செயலர், நியாயதீஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். பி த ஆன்சர். கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. 15 மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் 10 ஆகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக. ஃபர்ஸ்ட் பல்வந்தராய் மேத்தா குழு, அடுத்து அசோக் மேத்தா குழு, தேர்ட் GVK ராவ் குழு, ஃபோர்த் ஒன் LM சிங்வி குழு. டி த ஆன்சர். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது? 1, 3 த ஆன்சர். 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது. 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஓர் சிறு திருத்தம் செய்யப்பட்டது. 18 எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது? 1991 ஆண்டின் தொழிற்கொள்கை. உழவர் கடன் அட்டை KCC 1998 யாரால் தொடங்கப்பட்டது? மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. கூற்று, மத்திய கல்வி அமைச்சகம், இதற்கு முன்னாடி மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் MHRD,
நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. காரணம், மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது, சரியாக விளக்குகிறது. ஏத ஆன்சர். 21. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை ரூபாய் 10 லட்சம். 22. டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்ஃபாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பி த ஆன்சர். காகோரி சதி வழக்கு. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? சித்தரஞ்சன் தாஸ். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? இரட்டைமலை சீனிவாசன். 25. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? பொய்யா விளக்கு. ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டுவட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? சி த ஆன்சர். 13,230. ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். முசிறி. 28. 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? பேரா சுந்தரம் பிள்ளை. 30. ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த 2ஐ அறிந்து செயல்பட வேண்டும்? காலமும் இடமும். 31. தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018. 32. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஷ் ஆண்டுகள்? ஆப்ஷன் சி 7. 33. இந்தியா 2018 ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? 2018 திணை வகைகள். 34. கூற்று காரணம். 2023 ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. இதுல ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். கூற்று காரணம் சரி, காரணம் சரியான விளக்கம். 35. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023 24 ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஷ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. ஆப்ஷன் சி 3512.85 கோடி. கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. ஏத ஆன்சர். 137.5 மீட்டர். அடுத்த எண்ணை காண்க. 1, 2, 6, 24, 120. நெக்ஸ்ட் நம்பர் சி த ஆன்சர் 720. x/y = 2:1 எனில் x² - y² x² + y² என்பது 3:5. இது ஆன்சர். குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? ரூபாய் 125. A = 1, B = 2, C = 3, Z = 26 என கொண்டால் HCF இல் மீச்சிமா எதற்கு சமம் இல்லை? ஆப்ஷன் சி A + C + H.
மதிப்பு காண்க. √5 √5 √5. இதோட ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். 5^1. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரும் வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? 1. உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண்க. 2000 மீட்டர் கியூப். 3x + 4y 4x + 6y = 22:32 எனில் x/y என்பது 1:2. A மற்றும் B என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் B இன் மீபோமா எது? C the answer MP. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? இதுக்கு ஆன்சர் 25. 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? 34 மீட்டர். பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாது பின்கடவாய் பற்கள். கீழ்காண்பவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோயா உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? சுக்ரோஸ். எக்கூற்று தவறானது. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனை 1 மட்டும்தான். கேட்குனர் வந்து ஓய்வு நிலையிலையும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. அப்பதான் வந்து நிகழ்வு வந்து நடைபெறாது. டாப்ளர் விளைவு நடைபெறாது. சரியாக பொருந்தியுள்ள தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. பிரையோஃபைட், நைடைட்டா. சரியான இணைகளை தேர்ந்தெடு. 1, 3 தான் வந்து கரெக்ட். பினாப்தலின் அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்துல இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். 3, சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது? B. கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? மகாராஷ்டிரா. எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? ஜப்பான். சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. இந்திய அரசு 1972ல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. இதுதான் கரெக்ட். 1 மட்டும்தான் கரெக்ட். புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974ல் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 1973 இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை வந்து ஏற்படுத்தியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 16 கிடையாது, 18. இது ஆன்சர். தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது. சி. கஜ்ராஜ் சுரக்ஷா. கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை? எலிஃபண்டா குகை, மகாராஷ்டிரா. அதுதான் இல்ல, மீதியெல்லாம் ஓகே. வங்க பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். தான் பெற்ற வெற்றிகளை நினைவுகூரும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் பாமன் ஷா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? கியூனிஃபார்ம். கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. சி த ஆன்சர். 1, 2 தான் கரெக்ட். சட்டப்பிரிவு 36ல இருந்து 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. கரெக்ட். டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். இதுவும் கரெக்ட். சி த ஆன்சர். அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. ஏ த ஆன்சர்.
கூற்று அரசமைப்பு 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியல்ல இருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால மாற்ற முடியும். காரணம் தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். ரெண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். Be the answer. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. யார் இந்திய அரசமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. ரிஸ்ரா. மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. 2016ஆம் ஆண்டின்படி. ஏத ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் நார்வே, செகண்ட் ஒன் ஆஸ்திரேலியா, தேர்டு சுவிட்சர்லாந்து, ஃபோர்த் ஒன் இந்தியா. தவறான இணையை கண்டுபிடி. மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி, இது ஒன்றிய அரசு, அதுவும் தவறு. நில வருவாய், ஒன்றிய அரசு, இதுவும் தவறு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கரெக்டானது. சி த ஆன்சர். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? துணைத் தலைவர். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். ஒண்ணு சரி. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். 1, 2 மட்டும் கரெக்ட். சி த ஆன்சர். தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? மா சிங்காரவேலர். இரு எண்களின் மீச்சீமா ஆனது மீபோகாவின் 6 மடங்காகும். மீபோகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. 24. விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பகோடா எனப்பட்டது. தங்கம். கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? சியும் சி த ஆன்சர். 2, 4 மட்டும்தான் கரெக்ட். இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். இது சரி. ஃபோர்த் ஒன் வழக்கறிஞர் ஆவார். இது ரெண்டும் தான் சரி. அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அதியமான். நெய்யால் எரி நிதிப்போம் என்றால் கெவ்வையால் காமம் நிதிப்போம் என என்னும் குறளில் நிதிப்போம் என்பதன் பொருள் என்ன? அவித்தல். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? தொழில். அக்ஷயா சின் டேஸ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. இந்தியா. கூற்று பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. காரணம் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகின் முதல் இடத்தில் உள்ளது. கூற்று சரி. ஆனால் காரணம் ஆர் தவறு. ஏத ஆன்சர். தமிழக அரசு டேஸாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. 15 ஜூலை. 2022 இருந்து 23ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக 7.24% எதிராக டேஸ் சதவீதம் வளர்ச்சியடைந்தது. 8.19. கூற்று மங்கள மாலை திட்டம் 2012 இருந்து 2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. பி த ஆன்சர்.
கூற்று காரணம் ரெண்டுமே சரி. சரியான விளக்கம். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட். இரு எண்களின் மீப்பேவா 11 மற்றும் அவற்றின் மீச்சிமா 693. ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? 99. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? 60 லிட்டர். 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் கே கியூப் ஈக்குவல் டு 72,900 எனில் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் கேயின் மதிப்பு காண்க. 270. See the answer. 2, 3, 5, 9 x 33 y என்ற தொடரில் x plus y இன் மதிப்பு 82. a z b y c x y b z a என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? 9. ரமீலா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? பேத்தி. 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் 12,400 சம்பாதிப்பர்? 10 நாட்கள். அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க. 708.75. ஒருவர் ரூபாய் 2,000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓர் ஆண்டு முடிவில் ரூபாய் 1,000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? ரூபாய் 1,180. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓர் ஆண்டின் லாபம் என்ன? 200. 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்பேவா மற்றும் மீச்சிமாவின் விகிதத்தை காண்க. 1:91. கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. 25%. சண்டே ஈக்குவல் டு 2, டியூஸ்டே ஈக்குவல் டு 3, தர்ஸ்டே ஈக்குவல் டு 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? 2. தேங்க்யூ.